concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. ஜேஇ மீன்ஸ் 2024ல கேட்ட அதாவது ஏப்ரல் செக்ஷன்ல கேட்ட 9th ஈவினிங் ஷிஃப்ட்ல கேட்ட கொஷின் படிப்போம். டூ கார்ஸ் ஆர் டிராவலிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் per செகண்ட் ஈச். அதாவது ரெண்டு கார் இருக்கு. இந்த ரெண்டு கார் வந்து 20 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு ஈச் அதரா. ஆப்போசிட் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, 20 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. When the car are at 300 meter apart, both drivers apply brake and car retard at the rate 2 meter per second. அதாவது ரெண்டு காரும் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வரும்போது ரெண்டு டிரைவருமே பிரேக் அப்ளை பண்றாங்க சைமல்டேனியஸா. எவ்வளோ டீசலரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் டு 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வென் தே கம் டு ரெஸ்ட். அது பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு கண்டிப்பா அது ரெஸ்ட்ல வரும். இந்த வண்டியும் அந்த மாதிரி ரெஸ்ட்ல வரும். அப்ப ரெஸ்ட்ல வந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இதுல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் 300ல மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நமக்கு இப்போ டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிச்சு. எஸ் தான் நமக்கு தெரியணும். நமக்கு இந்த 4 ஈக்குவேஷன் தெரியும். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, v is equal to u plus at, s equal to ut plus half at square, s equal to u plus v into t by 2. இந்த 4 ஈக்குவேஷன் தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அக்ஸலரேஷன் இருக்கு. இதான் இனிஷியல் வெலாசிட்டி. u தான் 20 மீட்டர் per செகண்ட். ஓகே, u இருக்கு, a இருக்கு. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா டைம்ங்கிறது கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, ரெஸ்ட். ரெஸ்ட்ல வந்துச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி அது. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே v என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மீட்டர் per செகண்ட். அப்போ நம்மகிட்ட வியும் இருக்கு. அப்போ டைம் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மூணுத்துலையுமே டைம் தேவைப்படும். அதனால இதுல மட்டும்தான் டிஸ்டன்ஸும் இருக்கு தேவைப்படுறது, ஆனால் டைமும் கேட்கல. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எடுத்துக்கலாம். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. இப்போ வி வந்து 0 ஆகிடும். யூ வந்து 20 ஸ்கொயர் பிளஸ் 2. ஆக்சிலரேஷன் வந்து ரிட்டார்ட் ஆகுதுல்ல, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ -2. டிஸ்டன்ஸ் தான் எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து 400 மைனஸ் 4s 0. இப்போ இந்த இது வந்து இந்த பக்கம் போயிட்டுனா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4s ஈக்குவல் டு 400. அப்போ s ஈக்குவல் டு 100 மீட்டர். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் இது ஒரு வண்டி டிராவல் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆக்சுவல் அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் இது ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். நம்ம ஒன்றுத்து கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா 20 மீட்டர் per செகண்ட் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ரிட்டார்ட் ஆகுது. இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவுமே 100 தான் டிராவல் ஆகிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் equal to 300 minus 2 times of 100. 300 minus 200 is equal to 100 meter. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் 3. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.